எபேசியர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆமென். இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் என்ன கோபம் வருகிறது? தேவனுடைய கோப ஆக்கினி வருவதால். அதாவது ஒரு உயர்வான ஒரு இடத்துக்கு ஏறி போக வேண்டும் என்றால், படியில் ஏறி போக வேண்டும் என்றால் முதல்ல நாம் என்ன படியில் கால் வைக்கணும் அப்படின்னா, கீழ்ப்படியில் கால் வைத்தால் தான் நாம் உயர்வான படிக்கு போய் சேர முடியும். இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் படியே தேவையில்லை. இன்றைக்கி லிஃப்ட் இருக்குது. 10 மாடி ஏறினாலும் 100 மாடி ஏறினாலும் ஏறி உள்ளே நின்னோம்னா எங்கே போகுதுன்னே தெரியாது, எந்த இடத்துல போயிட்டுருக்குன்னு கூட தெரியாது. கொண்டு போய் நாம் என்ன பட்டன் அழுத்தணுமோ அந்த பட்டனில் கொண்டு போய் விட்டுரும். இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படித்தான் போய்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. பட்டன் அழுத்தினா போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துடணும். அந்த மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சு. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கீழ்ப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு எச்சரிக்கும் கொடுக்கிறார், ஆலோசனையும் கொடுக்கிறார். ரெண்டையும் செய்கிறார். கீழ்ப்படி அப்படின்னா ஆலோசனையும் கொடுக்கிறார், இன்னொன்று எச்சரிப்பும் கொடுக்கிறார். அப்போ நமக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஆதாம் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் மனுஷங்கிட்ட? காணிக்கை கொடுக்கறது, அப்புறம் தசம்பாவம் கொடுக்கறது, அதுவும் எதிர்பார்க்குறார். என்ன எதிர்பார்க்குறார்? மெயினாக என்ன எதிர்பார்க்குறார்? நம்முடைய பிள்ளைகிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? பாசம். மெயினாக நம்ம எதிர்பார்க்குறது கீழ்ப்படிதல். ஒரு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இப்போ பாரு, ஜோனாவுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடப்படும். கீழ்ப்படுகிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் ஆண்டவர்கிட்ட சொல்லி போட்டலாமா? சரி, இங்கே பாருங்கள். அப்போது கீழ்ப்படிதல் வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கிறான். அவங்க அம்மா ஏன் அடி சாத்தி எடுக்கிறாங்கன்னா எதனால்? பாசம் காட்டலினா, கீழ்ப்படியாதனால தான் அடி விழுகுது. இப்போது இங்கேயும் தேவ கோபாக்கினி ஏன் வருது? அல்லேலூயா. சிம்பிள், ஈஸி. கீழ்ப்படிஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ ஆதாம் ஏன் அந்த சொர்க்கத்தை விட்டு துரத்தப்பட்டான்? பரலோகம்னு கூட சொல்லலாம், அந்த குட்டி பரலோகம்னு சொல்லிக்கலாம். அப்போது ஏன் அப்படின்னா கீழ்ப்படியில். சவுல், இன்றைக்கி தாவீது ராஜான்ட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சவுல் ராஜாவுடைய சந்நிதியில் தான் இயேசு பிறந்திருப்பார்னு நினைக்கிறேன். என்ன பண்ணியிருந்தா? கீழ்ப்படிஞ்சிருந்தால். தப்பு செய்யாதவங்க இல்லை. சவுல் தப்பு செஞ்சான், தாவீது தப்பு செய்யலை அப்படின்னலாம் இல்லை. பெரிய தப்பே தாவீது தான். ஆனால் ஏன் தாவீதினுடைய சந்நிதியில் இயேசு பிறந்தார் அப்படின்னா, சிம்பிள், கீழ்ப்படிதல். அவ்வளோதான். கீழ்ப்படிஞ்சார், தப்பு செஞ்சார். பாஸ்டர் வந்து சொன்னோன்னே உடனே உபவாசம் போட்டு குப்புற விழுந்துருவார். ஒரு முறை ஒரு தடவை 7 நாள் அப்படியே குப்புறப்படுத்திட்டார். சாப்பிடவும் இல்லை, குளிக்கவும் இல்லை, பல்லும் விளக்கலை. கீழ்ப்படிதல் அப்படியே ஒரு கீழ்ப்படிதல். பல்லே விளக்கலை, அந்த மாதிரி ஒரு கீழ்ப்படிதல். அப்படி ஒரு கீழ்ப்படிதல் இருந்ததுனால தான் தாவீதை கர்த்தர் என்ன செய்தார்? வர 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 விருத்தி அடைந்தான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாது, போன மாதம் இருந்த மாதிரி இந்த மாதம் இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? வர 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 என்ன செய்யணும்? விருத்தி ஆகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதற்கு என்ன வேணும்?
கீழ்ப்படிதல் வேண்டும். இப்போது நல்லா படிக்குது ஒரு பிள்ளை, நல்லா படிக்குது, நல்ல ஃபஸ்ட்டு ரேங்க்கு, ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு மார்க்கு, அப்புறம் நல்ல கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. இன்னொரு புள்ள எது சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சு அது அப்படியே செய்யுது. இந்த 2 பிள்ளைகளையும் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? என்ன, இது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குது, கப்பெல்லாம் வாங்குது, ஆனால் கீழ்ப்படிதலுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது. அல்லேலூயா. அப்போது சவுல் என்ன செய்யலை, சிம்சோன் என்ன செய்யலை, யோனா என்ன செய்யலை, இங்கே போனால் அங்கே போகிறது, அங்கே போனால் இங்கே போகிறது, இங்கே போனால் அங்கே போனால் இங்கே கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அடிச்சு தான். அப்புறம் வேறு வழி இல்லைல்ல. இப்போ ஒரு சின்ன பிள்ளைய சரி பண்ணுறதுக்கு என்ன தான் பண்ணி ஆகணும்? கொஞ்சியும் பார்த்தாச்சு, கெஞ்சியும் பார்த்தாச்சு, கால்லையும் உளுந்து பார்த்தாச்சு. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லைல்ல. இது வேறு வழி இருக்கா? அம்மாமார்களை கேட்டால் தான் தெரியும். வேறு வழியே இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? கீழ்ப்படியாவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோப ஆக்கினி. அப்படியே கோபம் வருது கீழ்ப்படியாதனால. அப்புறம் அடி விழுகுது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பெருசாலாம் நீங்கள் சாதிக்கவே வேண்டாம். இமயமலையில் ஏறி கொடியெல்லாம் நட்ட வேண்டாம். என்ன படிஞ்சா போதும்? கீழ்ப்படிஞ்சா போதும். கீழ்ப்படுகிறதுனா என்னது? நோவா என்ன செஞ்சார்? ஏன்னா இந்த பக்கம் சவுண்டே வர மாட்டேங்குது. நோவா என்ன செஞ்சார்? ஆபிரகாம் என்ன செஞ்சார்? எதுக்கு கீழ்ப்படிஞ்சார்? தேவன் சொன்னாலும் கீழ்ப்படிவார், மனைவி சொன்னாலும் கீழ்ப்படிவார். அப்படியே கேட்குற ஆள் யாரு? ஆபிரகாம். போ, இங்கிருந்து கிளம்பு அப்படின்னா எதுக்கு கர்த்தாவே? நாமளாம் வந்து என்ன செய்வோம்? எதுக்கு ஆண்டவரே போக சொல்கிறீங்க? என்ன இருக்கும் அங்கே? என்ன வச்சுருக்கிறீங்க? ஏதாவது அங்கே நமக்கு ஏதாவது ஆதாயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம்? போவோம். அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாம் மூட்டைப்படி எல்லாம் கட்டிட்டு கிளம்பு. இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் குமாரன் யாரு? மத்தேயு 1:1 என்ன வாசிக்கிறோம்? 2 பேர் வரும் பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசுக்கு. கடவுளே அவர் சந்ததியில் பிறந்துட்டார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு கீழ்ப்படிதல்! யாக்கோபு, ஈசாக்கு பாருங்க, என்ன ஒரு அப்பாவை விட மிஞ்சின ஆளாக இருப்பாங்க. பழமொழி சொல்லுவாங்கள்ல, அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கான். இந்த ஈசாக்கு கூட்டிகிட்டு போகிறார். நல்லா நடந்து போகிற வயசு அப்படின்னா கொஞ்சம் எப்படியும் ஒரு 7 வயசு 10 வயசில் இருக்குல்ல. இப்போ காலேஜ் இருந்தால் தூக்கிட்டு போகணும், விசாலினா நடந்து கூட்டிகிட்டு போகலாம்ல. அந்த அளவுக்கு வயசு ஈசாக்குக்கு. கூட்டிகிட்டு போகிறாரு.
கூட்டிகிட்டு போய் மலை மேலே கூட்டிகிட்டு போய் கல்லெல்லாம் எடுத்து வச்சு அடுக்கி, கட்டையெல்லாம் எடுத்து வச்சு அடுக்கி ஈசாக்கு என்ன செய்கிறாரு, கையையும் காலையும் கட்டுறாரு. அப்போ கேட்குறாரு, ஆடு இங்கப்பா, ஆடு அது ஆண்டவர் பார்த்துக்குவார், நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கையும் காலையும் கட்டி எடுத்து வச்சு படுக்க வச்சுட்டார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைய அந்த மாதிரி படுக்க வைக்க முடியுமா? நம்மளை படுக்க வச்சுட்டு வந்தால் பரவாயில்ல, பற்ற வச்சு விட்டு நம்ம பிள்ளைவே. ஆனால் ஈசாக்கு என்ன செஞ்சார், ஏன் கீழ்ப்படிஞ்சாருன்னு சொன்னோன்னா, இயேசுவுக்கு அடையாளமாக ஈசாக்கு பலி செலுத்தப்பட வேண்டும், மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. அப்போ ஈசாக்கு கட்டாயம் என்ன செஞ்சிருப்பார், கீழ்ப்படிஞ்சிருப்பார். யாக்கோபு, அடுத்தது சாமுவேல், அடுத்தது தாவீது, அடுத்தது தானியேல். அவர் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் சிங்கங்கள் அவருக்கு, இல்லைன்னா சிங்கம் என்ன செஞ்சிருக்கோம், அடிச்சு கொதறி இருக்கும். இயேசு கீழ்ப்படிஞ்சாரா இல்லைங்களா? எது வரைக்கும் கீழ்ப்படிஞ்சார், மறிக்கிற வரைக்கும் கீழ்ப்படிஞ்சார். நியாயாதிபதி, ஒரு தப்பு இல்லை, ஆனால் அவர் என்ன செஞ்சார், அடிக்கப்பட்டார், கீழ்ப்படிஞ்சார். இப்போ நாம் எத்தனை பேர், ஒரு கள்ளன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் கள்ளன், நாமளோ நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இவரோ ஒரு பாவம் செய்யல, ஒரு தப்பும் பண்ணல, ஆனாலும் என்ன செய்கிறார், நம்மை போல தண்டிக்கப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் வரும். எப்படி வரும் தெரியுங்களா? எப்படி வரும்? சாலமோனுக்கு கிடைச்ச மாதிரியெல்லாம் நமக்கு கிடைக்காது. தாவீதுக்கு கிடைச்ச மாதிரி, ஆபிரகாமுக்கு கிடைச்ச மாதிரி நித்திய காலமாக தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கும் இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கும் இவள் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாளே அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். நம்ம உயிரோடு இருந்தாலும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறோம், மரித்தாலும் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விடுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா போதுமா? இல்லை, நித்திய காலமாக ஆசீர்வாதம் வேண்டுமா? அப்ப ஆபிரகாமை போல கீழ்ப்படிய வேண்டும். எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? தேவனுடைய வசனத்துக்கு. அதில் எபேசியர் 5:24 நாம் வாசிக்க போகிறோம். சபை யாருக்கு கீழ்ப்படியணும்? அல்லேலூயா. சத்தமாக ஒரு அலையில சொல்லுங்களேன். நாமெல்லாம் யாருக்கு கீழ்ப்படியணும்? ஏன் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும்? அவர் சபைக்கு தலையாரு? கிறிஸ்து. அதனால சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஃபஸ்ட்டு வேலை யாருக்கு கீழ்ப்படியணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். முதல்ல சபைக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சபைக்கு படியாவிட்டால் வேற எதுக்குமே நம்ம கீழ்ப்படிய முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு தான், சரஸ்வதி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற சிக்னலில் போய் நீங்கள் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வாங்க,
நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியும். அங்கே வேற ஆளுகளை நிற்பாங்க, அதுக்காக நிற்க சொல்ல. நீங்கள் அதுக்காக நிற்க வேண்டாம். அங்கே ரேடியோ வச்சுருப்பாங்க, அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வந்துடுங்க. என்ன சொல்லுது தெரியுங்களா? இந்த சிக்னலில் சரியாக இந்த சிக்னலை பயன்படுத்துகிறவன் தன் குடும்பத்திலையும் சரியாக இருப்பான். உண்மையே சொல்கிறேன். இந்த சிக்னலை தாறுமாறாக செயல்படுத்துகிறவன் குடும்பத்தில் தாறுமாறாக தான் இருப்பானான். இவன் எப்படி குடும்பத்தை நடத்துகிறான்னு சிக்னலை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாமா? அல்லேலூயா. அதே போல தேவன் வைத்திருக்கிறார். இவன் சபையில் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்று பார்க்கிறார். சபையில் எப்படி நடந்து கொள்ளுகிறானோ அதே போல அவன் வீட்டிலையும் நடந்து கொள்வான், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நடந்து கொள்வான். அல்லேலூயாவே வராதுன்னு. ஆமாம். அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு சோதனை வைத்தார். ஈசாக்கு கீழ்ப்படிந்தார். இப்போ சபைக்கு தேவன் தலையாக இருக்கிறார். தலை சொல்கிறத என்ன செய்யணும்? சபை கேட்கணும். ஏன் சபை சொன்னால் இந்த தலை சொன்னால் சபை கேட்கணுன்னா, சபை என்னவா இருக்கிறது? அவயங்களாக இருக்கிறது. நாம் எல்லாம் யார்? அவயங்கள்னா கை, விரல், கால் எல்லாமே. இப்போ இந்த தலை என்ன செய்யுது? கையை பார்த்து இந்த கையை அசைக்கிறதுக்கு யார் கட்டளை போடுறாங்க? இந்த மூளை கட்டளை, தலையில் இருக்கிற மூளை கட்டளை போட்டால் தான் கை, கால், கண் எல்லாம் வேலை செய்யும். ஆமாவா இல்லைங்களா? அப்போ நீங்களும் நானும் கரெக்டாக வேலை செய்யணும்னா மூளை என்ன செய்யணும்? மூளை வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. மூளை கட்டளை போடுறதுக்கு இந்த அவயங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கவனிக்கிறீங்களா? இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். கீழ்ப்படியணும். ஃபஸ்ட்டு யாருக்கு கீழ்ப்படியணும்? சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ இந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்தது போல எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே இதுதான் நியாயம். யாரெல்லாம் பிள்ளைகளாக இருக்கிறீங்க? பெற்றோருக்கு. எங்கள் அம்மாவுக்கு நான் பிள்ளை. எல்லாருக்கும் அம்மா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அப்பா இருக்கிறாங்களா? பிள்ளைகள்னு கையை தூக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு கீழ்ப்படியணும்? பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியணும். யாருக்குள்ள கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள்ள இருந்துட்டு கீழ்ப்படியணும். இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு போகாதன்னு அம்மா சொன்னா நம்ம பாஸ்டர் இப்படின்னு சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்க. கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. எந்திரி, சர்ச்சுக்கு நேராச்சு, எந்திரி எந்திரி அப்படின்னு அம்மா சொன்னா இரு இன்னும் 10 நிமிஷம். பாஸ்டர் 8 மணிக்கு ஆரம்பித்து பாட்டு பாடிட்டு இருக்கட்டும். அவர் 3 பாட்டு பாடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை. படிகிறாங்கன்னா இல்லையான்? இங்கே பாரு ஜோகனா, உனக்கு ஒரு சோதனை வைக்கப்படும். எங்கே அந்த ஊசி காணாம்? கீழ்ப்படியா இல்லையான்னு பார்க்கலாம். ஆபிரகாம் படிந்தாரா இல்லைங்களா? ஆனால் ஒரு சோதனை வைக்கப்பட்டது. கீழ்ப்படுகிறானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு சோதனை. என்ன சோதனை? சரி, அதுக்கு முன்னாடி எடுத்த உடனே உன் தாயின் தகப்பனை விட்டுட்டு முதல்ல என்ன செய்ய? கிளம்பு. அப்பா அம்மா விட்டுட்டு கிளம்புறதா? ஆபிரகாம் என்ன செஞ்சாரு?
கிளம்புனார். கீழ்ப்படிஞ்சாரா? ரெண்டாவது சோதனை, மகனை பலி செலுத்த சொல்லி. கீழ்ப்படுகிறதுக்கு சில சோதனைகள் வரும். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். சோதனை எப்போ வருதோ அப்போ தான் நம்ம சாதிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ சோதனை வருது, கீழ்ப்படுகிறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட்டு. அதே போல பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தேவன் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அம்மாவை எழுப்புறாரு. அம்மாவை எழுப்புறாரு. இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் நய்யி நய்யி நய்யின்னு நம்மளை என்ன செய்யுது? தொல்லை பண்ணுது. வேற வேலையே கிடையாது. அப்படின்னு சொன்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா? சவுண்டே வரமாட்டேங்குது. நிறைய பேர் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். பாத்தியா எப்படி சவுண்டு வருது? பார்த்தீங்களா? அதுதான். இப்போ தேவன் என்ன செஞ்சாரா? கீழ்ப்படி. முதல்ல கீழ்ப்படி. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இருந்தால் போதும் இல்லை? நல்ல மாட்டுக்கு இங்கே டெய்லியும் எல்லாம் சூடு வச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்குது. எந்திரி, கிளம்பு, போ, வா, பேசு, அதை செய்ய இதை செய்யணும், டெய்லியும் சூடு வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒரு சூடு நல்ல மாடாக இருந்தால் சூடு போ. ஆனால் அது கதை வேற. அது மாட்டுக்கா? இது அது மாட்டுக்கு. அப்போ ஒரு சோதனை. இயேசுவுக்கு ஒரு சோதனை. பிதாவுக்கு கீழ்ப்படுகிறாரா இல்லையா? பிதாவினுடைய சித்தம் என்னது? மனுக்குலத்துக்காக இயேசு பாடுபட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு இயேசு கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படினா நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆயிருக்கும்? அதாவது சிலுவை மரண பரியந்தமும் இயேசு கீழ்ப்படிந்தார். அப்போ சவுலுக்கு ஒரு சோதனை. கீழ்ப்படிஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு சவுலினுடைய நிலைமையே வேற லெவலில் இருந்திருக்கும். என்ன சோதனைனா, அமிலேக்கிறையிலெல்லாம் என்ன செய்யணும்? ஒருத்தனையும் விடாத, எல்லாத்தையும் வெட்டி அக்னியில் எல்லாம் ஆடு மாடு கோழி கொக்கு எல்லாத்தையும் சுட்டு எரிச்சு போடு வீடுகள் எல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த சவுலினுடைய மூளை வேலை செய்து, ஐயையோ இந்த ஆடு இந்த மாடு எப்படி இருக்குது? கொழு கொழு கொழுன்னு இருக்குது. இதைய போய் கொண்டுட்டு வர்றதா? நாம் எடுத்துட்டு போயிடுவோம். எதுக்கு? கர்த்தருக்கு பலி செலுத்துறாராம். என்ன ஒரு பாசம் கர்த்தர் மேலே! எப்படி கர்த்தர் மேலே பாசம் அப்படியே பொங்குது கர்த்தர் மேலே. கர்த்தர் சொல்றத கீழ்ப்படுகிறது தான் கர்த்தருக்கு பிரியம். அதானே பிரியம். அப்படி கொழு கொழு கொழுன்னு இருக்கிறதெல்லாம் எட்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்கறதா பிரியம். இந்த கொழு கொழுன்னு இருக்கிறத வேண்டாம். ஆண்டவருக்கு எலும்பும் தோலுமா இருந்தாலே போதுமானது. அவருக்கு தேவை என்னது? கீழ்ப்படிதல். ஆண்டவரே, நான் இன்னையிலிருந்து புரியல, கீழ்ப்படுகிறேன். அனனியா, மிசாவேல், அசிரியாவுக்கு ஒரு சோதனை. கீழ்ப்படுகிறானா சில வெட்டி வாயான்னு பார்க்கறதுக்கு, சும்மா வாயிலேயே முளம் போடுறானா இல்லை நிஜமாலுமே செய்வானான்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட்டு. என்னது? சிலையை வச்சு வணங்கு. அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அக்னியிலே தேவன் இறங்கி வந்தா. தானியேல் கீழ்ப்படுகிறானா இல்லையானோ ஒரு டெஸ்ட். என்னது? சிங்க கெப்பியா? தேவனை அவங்கவுங்க தேவனை வணங்கக்கூடாது. அப்பாடா, நம்மளுக்கு ஒரு சட்டம் போட்டால் நல்லா இருக்கும். இந்த சட்டம் இல்லாதனால இந்த பாஸ்ட் சர்ச்சுக்கு போனாலும் ஏன் வரலன்னு கேட்குறாரு.
எங்காவது டூர் போக முடியுதா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு போக முடியுதா? கறிஞ்சோறு ஆக்கி தின்னுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்க முடியுதா? இந்த மாதிரி ஒரு சட்டம் இந்தியாவில் வந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வருமா வராதா? வரப்போகுது. சந்தோஷமா இருக்கா? அல்லேலூயா. நாங்கள் தானியேலை போல ஆராதிப்போம். அல்லேலூயா. நீ சட்டம் போடாமல் இருந்தா ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை. நீ சட்டம் போட்டால் ஞாயிற்றுக்கிழமைக்கு 3 ஆராதனை. அல்லேலூயா. 30 ஆராதனை செஞ்சாலும் செய்வோம். எப்படி தெரியுங்களா? ஒரு பாஸ்டர் இருக்கிறார், சர்ச்சை இழுத்து மூடிட்டாங்க, சர்ச்சை திறக்கக்கூடாது. அவங்க பாட்டுக்கு விசுவாசிக்கு வந்து ஒரு ஆராதனை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போது ஆர்எஸ்காரங்க அவங்க இவங்க பேசி சர்ச்சை மூடியாச்சு. இப்போ 30 ஆராதனை நடக்குது. அவங்க சபையில் 30 விசுவாசிங்க. இங்கே 6லேருந்து 7 மணி வரைக்கும் அந்த வீடு, 7லேருந்து 8 வரைக்கும் அந்த வீடு, 8லேருந்து 9 வரைக்கும் அந்த வீடு, 9லேருந்து 10 வரைக்கும் அந்த வீடு. ஒரு நாளைக்கு 30 ஆராதனை நடக்குது. அதே அல்லேலூயா. நீயும் பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் தான் எத்தனை ஆராதனை? ஒன்றே முடிச்சுட்டு போயிருப்பாங்களா? அதான் பழமொழி சொல்லுவாங்கள்ல, என்னமோ பூச்சி நசுக்குனா, என்ன பூச்சி அது? நசுக்குனா என்ன ஆகுமா தெரியாதா? கரப்பாம்பூச்சியா என்னது? மூட்டை பூச்சி. மூட்டை பூச்சியை நசுக்குனா அது பேர் தான் மூட்டை பூச்சி. அல்லேலூயா. அப்போது நாம் ஜெயிக்கிறவங்களாக இருக்கணும், சோதனையை சகிக்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சோதனை. எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். முதல்ல யார் பார்த்தோம்? பிள்ளைகளே. இப்போ யாரு? மனைவிகளே. பிள்ளைகளே கர்த்தருக்குள்ள யாருக்கு? வெற்றாருக்கு. இப்போ மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சவுண்ட் வர்றாள். நல்ல புருஷனா இருந்தா கீழ்ப்படியலாம். எப்படி? கெட்ட புருஷனை வச்சுக்கிட்டு எப்படி கீழ்ப்படுகிறது? அப்படியா? இல்லை, தேவன் டெஸ்ட் வைக்கிறாரு. புருஷனுக்கு நீ கீழ்ப்படுகிறையா இல்லையா? அது நல்ல புருஷனா கெட்ட புருஷனாலாம் கிடையாது. வசனம் சொல்லுகிறது புருஷனுக்கு கீழ்ப்படுகிறையா. இப்போ ஆண்டவர் என்ன பார்க்குறார்? கீழ்ப்படிதல் பார்க்குறார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? அதுக்கெல்லாம் அவர்களுக்கு தகுதி வேண்டும். என்ன வேணும்? புருஷனை மதிக்கிறதுக்கு புருஷனுக்கு என்ன வேணும்? நல்ல புருஷனா இருந்தா இந்த வார்த்தை தேவையே இல்லைல்ல. அவரும் அன்பு காட்டுகிறார், அவரும் பாசம் காட்டுகிறார், அவரும் மரியாதை காட்டுகிறார், நாமும் திருப்பி அன்பை காட்டுகிறோம், மரியாதை காட்டுகிறோம். அப்போ தேவனுடைய வசனத்துக்கு அங்கே வேலையே இல்லையே. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமே உன் மகனை பலி செலுத்து. கீழ்ப்படுகிறான இல்லையான ஒரு சோதனை. இப்போ மனைவிகளே யாருக்கு கீழ்ப்படுகிறது போல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி யாருக்கு கீழ்ப்படுகிறோம் பாருங்க. அதுவும் சொந்த புருஷனுக்குன்னு எழுதிட்டாரு. பெரிய சிக்கலே அதான். கீழ்ப்படியணும். ஆண்டவரே குடிகாரக்கானவனை கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம், உங்கள் வசனத்தின்படி நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொன்னா குடிகாரர் என்னவா மாறிடுவார்? பாஸ்டாக மாறிடுவார்.
ஊழியக்காரங்களா மாறிடும். ஆனால் விஷயம் யார் கையில் இருக்குது? புருஷன் ரட்சிக்கப்படுவதற்கு மனைவி என்ன செய்யணுமா? 24 வசனம் வாசிங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும். என்ன சவுண்டு ஆரம்பிக்கும் போது சவுண்டு ஃபுல்லாக இருந்துச்சு, பாதியில் வந்தோடனே சவுண்டே வரமாட்டேங்குது. சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியமா இருந்தாலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். நீ கீழ்ப்படுகிறியா இல்லையான்னு கர்த்தர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இப்போ வீட்டுக்கு போனோன்னு ஒரு டெஸ்ட் நடக்கும். பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும். மனைவிகளே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும். புருஷர்களே சவுண்டே பாரா, என்ன ஒரு சந்தோஷம். 28 வாசிக்கிறோம். அன்பு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மனைவி வம்பாவே இருக்குது. எப்படி அன்பு கூறுறது? எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். எதுக்கு தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நீ கீழ்ப்படுகிறியா இல்லையான்னு பார்க்கிறார். அல்லேலூயா. எதுக்கு இதெல்லாம் நடக்குது வீட்டில்? எதுக்கு நடக்குது? இதெல்லாம் தான் சோதனை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா. அப்போ நாம் என்ன செய்யணும்? சோதனையை சதித்து சாதனையாக மாற்றணும். இதெல்லாம் தான் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். கீழ்ப்படைதல். கீழ்ப்படைந்தவர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், பரம்பரையாக. கீழ்ப்படியாதவர்கள் இன்னைக்கு பரம்பரையாக நரக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆதாமுக்கு உட்பட்டவர்கள் எல்லாரும் வேதனைகளும் பாடுகளும் துயரங்களும். பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவர்கள் எல்லாரும் சாதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாடுகள் வேதனைகள் வந்தாலும் உயர்ந்தவர்களாக நிற்கிறார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ, ஆனால் என்ன எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிதலாக இருக்கணும். வேதத்துக்கு கீழ்ப்படியணும். வேதம் என்ன சொல்லுதோ அப்படியே கீழ்ப்படியணும். முதல்ல வேதத்தை படிக்கணும். அல்லேலூயா. முதல் படி வேதத்தை படிக்கணும். ரெண்டாவது கீழ்ப்படிக்கணும். தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது அதுதான். பாருங்க, யோனா கீழ்ப்படியில தூக்கி எங்கே போட்டாரு? வாசிங்க 1வது அதிகாரம் யோனா. இவர் கீழ்ப்படியாதனால 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். நம்ம வீட்டில் கடல் காற்று கொந்தளிச்சு வருதா? காற்று கொந்தளிக்குதா? சமுத்திரம் கொந்தளிக்குதா? நல்லா தான் இருந்தாருங்க பாஸ்டர். நேற்றெல்லாம் நல்லா தான் இருந்தாருங்க பாஸ்டர். ஆனால் இன்றைக்கி என்ன இருந்துச்சு? கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது. எப்படி காற்று அடிக்குது? கப்பல் உடையிற மாதிரி காற்று அடிக்குது. ஏன் யோனாவுக்கு அப்படி நடந்துச்சு? தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினாரு, கீழ்ப்படியில. அப்போ காற்று வருமா வராதுங்களா? கொந்தளிப்பு வருமா வராதா? அப்போ நம்ம கொந்தளிப்பு அடங்கணும்னா, காற்று அடங்கணும்னா நாம் என்ன செய்யணும்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும்.
கீழ்ப்படிகிறது கஷ்டமா, இல்லை காற்றையும் கடலையும் எதிர்த்து நிற்கிறது கஷ்டமா? கீழ்ப்படிகிறது தான் கஷ்டம். பார்த்தீங்களா? காற்றும் கடல் அது இங்கே வந்துட்டு அடிச்சுட்டு போயிடும். அப்படியா? கீழ்ப்படிந்தால் இயேசுவை போல, சங்கீதத்தில் வாசித்தோம், தாவீதை போல நாம் கீழ்ப்படிந்தால் காற்றும் கடலும் அடங்கும். அல்லேலூயா. அப்போ உடனே என்ன செஞ்சாச்சு? யோனா 2வது அதிகாரத்தில் மனம் திரும்பினாரு, 1 அதிகாரத்திலே மனம் திரும்பிட்டாரு, கடலில் தூக்கி போட்டாங்க. கடலில் தூக்கி போட்டா என்ன நடக்கும்? கடல் பாசியெல்லாம் எங்கே சுற்றிருச்சான்? கழுத்தை இருக்குது. பாஸ்டர் என்ன கழுத்தை இருக்குதும் பாஸ்டர், ரொம்ப பிரச்சனை, கழுத்தை நெரிக்கிற மாதிரி பிரச்சனை. ஏன்? யோனாவுக்கு கடல் பாசி எல்லாம் கழுத்தை போட்டு சுற்றி இருக்குது. ஏன்? என்ன காரணம்? கீழ்ப்படிந்து நேர நினிவேவுக்கு போயிருந்தா ஜாலியாக சாப்பிட்டு சந்தோஷமாக ஜெபம் பண்ணிட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஆனால் இவர் எங்கே போனார்? எங்கேயோ போனாருங்க பாஸ்டர். இப்போ விட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோம்? தர்சிசுக்கு போகிறோம். அவரு போனார். கர்த்தர் சொல்லுகிற வழியிலே ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் காட்டுகிற வழியிலே சமாதானம் உண்டு. கர்த்தர் இந்த வழியில் போகணும்னு சொன்னால், இது சுத்துங்க பாஸ்டர், இது தூரங்க பாஸ்டர், இது கஷ்டங்க பாஸ்டர், இது குண்டுங்குழியுமாக இருக்கும் பாஸ்டர், அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த வழியில் போ. அப்படியே இருந்தாலும் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் மனம் திரும்பி ஜெபம் பண்ணாரு, பொருத்தனை பண்ணுறாரு. என்ன எதுக்கு காப்பாத்துனா துதிக்கிறாராம். இங்கே என்ன பண்ண, கழுத்தை போட்டு இருக்குனா தான் ஒரு சிலருக்கு என்ன வருது வாயில்? ஆண்டவரே, அப்போ தான் ஆண்டவர் ஞாபகமே வருது. அப்போ என்ன செய்யணும்? கர்த்தர் இருக்குனது நல்லதா கெட்டதா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்போது இந்த இறுக்கத்திலும் இந்த நெருக்கத்திலும் கர்த்தரை நோக்கி யோனா பார்க்கிறார். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறாரு. பொருத்தனை பண்ணக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்கிறார்? 10வது வசனத்தில், ஏன்னா கடலில் மீன் தானே போட முடியும், மீன் தானே விட முடியும். தூண்டில் போட்டால் என்ன ஆயிடுவார் யோனா? மீனுக்கு தூண்டில் போட்டால் என்ன ஆகும்? எல்லாம் மாட்டி வாய்கையெல்லாம் கிழிஞ்சிட்டு வந்துடும். அப்புறம் மீன் செத்துரும்ல. அதனால் யோனாவுக்கு தூண்டில் போட முடியாது, வலையும் போட முடியாது. இப்போ என்ன தான் செஞ்சாகணும்? மீனை தான் விட்டாகணும். கர்த்தர் மீனை விடுகிறார். அது மீன் அவரை முழுங்கிருது. கொண்டு வந்து நினிவேவில் கரெக்டாக எங்கே போகணுமோ அங்கே கொண்டு வந்து கக்கி விட்டுட்டு போயிடுச்சு. ஏன் வேற எங்காவது கொண்டு வந்து கக்கி இருக்கலாம்ல? கரெக்டாக கர்த்தர் சொல்கிற இடத்துல கொண்டு வந்து மீன் கீழ்ப்படியுது. யோனா என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? பேர் தான் யோனா. எங்கே போனா? சொல்கிற இடத்துக்கு போனானா? எங்கேயோ போனான். அதனால தான் யோனான்னு பேர் ஆட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்பட. அதற்கு அடையாளம் சபை. அல்லேலூயா. சபைக்கு பாஸ்டர் தலை கிடையாது. யார் தான் தலை? கிறிஸ்து தான் தலை. தலை என்ன சொல்லுதோ அப்படியே செய்யணும். கையை எடுத்து மண்டை சொரிய சொன்னா சொரியக்கூடாதுன்னு சொன்னா, இங்கே இந்த பக்கம் இப்படி திரும்பி இப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிச்சுன்னா, அல்லேலூயா. அதனால தான் அந்த பார்ட்ஸ் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார். நம்மளால் என்ன செய்ய முடியாது?
பார்க்காம இருக்க முடியாது. அதனால் அந்த பார்ட்ஸு கண்ணு காது எல்லாம் எங்கே இருக்குது? எல்லாம் மூளை எல்லாம் எங்கே இருக்குது? ஆண்டவர் வச்சுக்கிட்டார். நம்மகிட்ட எல்லாம் ஒன்றுமே கிடையாது. மூளை சொன்னால் தான் கை வேலை செய்யும், இல்லைன்னா ஒரு பக்கம் இழுத்துக்கும். அப்போ நம்ம எப்படி தான் போகணும்? இப்படி தான் போகணும். அல்லேலூயா. அப்போ மூளை சொல்கிறதுக்கு கை வேலை செஞ்சால் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்யணும்? ஆமாம், கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் மேலே எல்லாரும் மேலேயும் திட்டத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு கீழ்ப்படிஞ்சால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவா, கீழ்ப்படியினாலும் நிறைவேற்றுவா. ஒரு மகனை கடைக்கு போ சொன்னால் அம்மா சொல்லுது, அம்மாவுக்கு பால் பாக்கெட் வாங்கணும், அதுதான் திட்டம். மகன் போகலினா போனால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? போகலினாலும் எப்படி இருக்கும்? எப்படியாவது அம்மாவுக்கு தேவை. அதே போல் ஏசப்பாவுக்கு எப்படியாவது அவருடைய வேலையை செஞ்சே ஆகணும். யாரை கொண்டு தெரியுமா? என்னையும் உங்களையும் கொண்டுதான். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமாக கொண்டு போவார், செய்து முடிப்பார். கீழ்ப்படியினாலும் கொண்டு போவார், செய்து முடிப்பார். நாம் என்ன செய்ய போகிறோம்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் எழுத நிற்போம். கீழ்ப்படுகிற பாட்டு போடும்.